அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. சற்று முன் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் வெளியாகி உள்ளது. அதாவது எல்பிஜி சிலிண்டர் பயன்படுத்தும் பயனாளர்களுக்கு சிலிண்டர் புக்கிங் மற்றும் விநியோகம் தொடர்பாக மத்திய அரசு தற்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டு உள்ளது. அதன்படி மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு, புக்கிங், விநியோகம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்டவை குறித்து தொடர் அச்சம் இருந்து வருகிறது. இந்நிலையில் கேஸ் சிலிண்டர் புக்கிங் மற்றும் விநியோகம் குறித்து மத்திய அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது. அதாவது டெல்லியில் உயர்மட்ட கூட்டம் ஒன்று நடைபெற்று இருக்கிறது. இதில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை சிலிண்டர் அமைச்சகத்தின் செயலாளர் சுஜாதா சர்மாவும் பங்கேற்றார். இதன் பிறகு மத்திய அரசு தரப்பில் இருந்து வெளிநாடுகளில் நிலவும் நெருக்கடி சாமானிய மக்களின் பொருளாதாரத்தை பாதிக்காத வகையில் உள்நாட்டு எல்பிஜி உற்பத்தியை அரசாங்கம் கணிசமாக அதிகரித்து உள்ளது. குறிப்பாக சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான காலக்கெடுவும் நீட்டிக்கப்பட்டு உள்ளது. எனவே நகரம் முதல் கிராமம் வரை இனி சிலிண்டர் முன்பதிவுக்கு அச்சப்பட வேண்டாம் என்று கூறப்பட்டு உள்ளது. நாட்டில் இருக்கும் எந்த ஒரு சிலிண்டர் முகமைகளிலும் கையிருப்புக்கு பற்றாக்குறை இல்லை என்றும் விநியோகம் முற்றிலும் சீராக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது சிலிண்டர் கள்ளச்சந்தை மற்றும் தவறான பயன்பாட்டை தடுப்பதற்காக அரசாங்கம் தற்போது விநியோக அங்கீகார குறியீடு எனப்படும் டிஏசி முறையை கடுமையாக அமல்படுத்தி வருகிறது. ஆகவே இதன் மூலம் சிலிண்டர்கள் இனி எவ்வித குறுக்கீடும் இன்றி உரிய பெறுநருக்கு நேரடியாக விநியோகிக்கப்படும். மேலும் வணிக எரிவாயு விநியோகமும் 70% கொள்ளளவுக்கு மீட்கப்பட்டு உள்ளது. இது வணிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக அமைந்துவிட்டது. கடல் வழியாக வரும் எண்ணெய் மற்றும் சிலிண்டரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசாங்கம் தற்போது முழுமையாக தயாராக உள்ளதாம். கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் தெரிவிக்கும் போது 97,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் ஏற்றி செல்லும் இந்திய கப்பலான தேஸ்கரிமா முற்றிலும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தார். அண்மையில் அந்த கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை எந்தவித தடையும் இன்றி கடந்து சென்றது என்றும் தெரிவித்து உள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கேஸ் சிலிண்டர்கள் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.